Hi friends, welcome to Eversmile Tamil Media. உழைப்போம் உயர்வோம். நம்ம இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 3/4 கப் அரிசி எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி 3/4 கப். அதே அளவு பார்த்துட்டிங்கன்னா பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே அளவில் பார்த்துட்டிங்கன்னா பாசிப்பருப்பு. இந்த மூணையும் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம. ஸோ இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிக்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொடியணும். கடுகு பொடிஞ்சதும் அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். காரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கிக்கலாம் நம்ம. நான் 2 கேரட் எடுத்துருக்கிறேன். 2 கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். கேரட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கினா போதும். ரொம்பவும் வதக்கி அது வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கேரட் மட்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். கேரட் கலவையை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவோடு சேர்த்துக்கலாம். மாவோட போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உப்பு சேர்க்கவே இல்லை. அதனால் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நான் பணியாரம் சுடுற கடாயில் நான் இப்போ போட்டு எடுக்க போகிறேன். நீங்கள் அப்படியும் எடுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பணியார கடாய் அப்படின்னா நீங்கள் தோசையாகவும் இதை வார்த்து சாப்பிடலாம். இப்போ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா கடாய் சூடாயிடுச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம மாவை ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு குழிலையும். ஸ்டவ் பார்த்துட்டிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இப்போ ஒன் சைடு வெந்துடுச்சு. அப்படியே நீங்கள் திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோல்டன் ப்ரௌனில் வெந்திருக்கு. இப்போ இந்த டிஃபன் ஐட்டமுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கடலை சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கரெக்டான காம்பினேஷனாக இருக்கும். அதையும் நம்ம எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கையளவு துருவன தேங்காய் எடுத்துக்கிறேன். அதோட ஒரு கையளவு பொரிக்கடலையும் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்பு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொடிஞ்சதும் அதில் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதில் ஒரு காஞ்ச வத்தல் சேர்த்துக்கலாம் நம்ம.
சேர்த்துட்டு அப்படியே தாளித்து கொட்டிடலாம் நம்ம சட்னியில். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்ட பக்கமும் வெந்துடுச்சு. எடுத்துடலாம் இதை. ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கடலை சட்னியோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.